நாங்கள் மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என் பேர் வந்து கலை வளர்மணி பிரகாஷ். இந்தியன் கலைக்குழுன்னு சொல்லி முதல் முறையாக சென்னை சங்கமத்தில் முறையாக நாங்கள் நிகழ்ச்சி பண்ண வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தமிழ்நாடு அரசு வந்து கலை பண்பாட்டுத்துறை மூலமாக ஒவ்வொரு கலைகளையும் அழிந்து வரும் கலைகளை வெளிக்கொண்டு வரணும் நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு வந்து கலை பண்பாட்டுத்துறை மூலமாக சென்னை சங்கமம்னு 5 நாள் நிகழ்ச்சி பண்ணாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாளைக்கு வந்து 2 இடம் பண்ணோம். இது மாதிரி தொடர்ந்து 4 நாள் பண்ணிக்கிருக்கோம். இன்றைக்கி இறுதி நாள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை எங்களை வந்து கலைப்பண்புத்துறை மூலமாக சென்னைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வேண்டிய தங்கும் வசதி, உணவு மற்றும் எங்களுக்கு தேவையான வண்டி போக்குவரத்து எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்ன்னு சொல்லி அறிவித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தபடியாக நம்மளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னாடி நம்ம கலை நிகழ்ச்சி பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசு வந்து அடுத்த நலிந்த கலைப்பண்புத்துறை மூலமாக இவங்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் அழியக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணுன்ற நோக்கத்தில் ஒவ்வொரு நலிந்த கலைஞர்களையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வந்து நம்மளுக்கு இதுதான் நம்ம கலை பாரம்பரியம் எல்லாமே சொல்லி அடுத்த தலைமுறை கொண்டு வரணும்னு இந்த சங்கம் நிகழ்ச்சி நடத்துகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரும் தலைமுறைகள் வந்து நாங்கள் வந்து கலை தெரிஞ்சு இந்த கலையை வளர்க்குறோம். கலை தெரியா நீங்கள் வந்து எங்களை மாதிரி கலைஞரை வளர்த்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இந்த கலையை. என் பேர் பிரகாஷ், கலை வளர்மணி. தமிழக அரசின் கலை வளர்மணி விருது பெற்றிருக்கேன். இந்தியன் கலைக்குழுன்னு துவரிமாலில் நடத்தி வருகிறேன். நாங்கள் சென்னை சங்கமம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். கடந்த 5 நாட்களாக இந்த நிகழ்வுகள் பல்வேறு இடங்களில் சென்னை மாநகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் கிராமப்புறங்களில் பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். அதாவது கோவில் திருவிழாக்கள், பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த பாரம்பரிய கலைகளை, தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இவற்றை பறைசாற்றுகின்ற அனைத்து விதமான கலைகளையும் தேர்ந்தெடுத்து கலை பண்பாட்டுத்துறை மூலமாக தமிழக அரசு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா அப்படின்னு நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே சில வருடங்கள் நடந்தது. நமது தமிழக அரசு ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் ஐயா இருக்கும்போதே இவங்க தொடங்கிட்டாங்க. இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி அம்மா அவர்களும் தொடங்கி வச்சாங்க. அதுபோல் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிகள் வந்து பல்வேறு விதமான நிகழ்ச்சி, சாட்டை குச்சி நடனம், மான்கொம்பு நடனம், ஆதி இசையாம் பறை இசை, மாடாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், கொக்களி நடனம், இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. மிகச் சிறப்பாக இருக்குது. நல்லா ரசிக்கிறாங்க, எங்களை பாராட்டுறாங்க. பல்வேறு விதமான ஊர்களில் இருந்து சென்னை வாழ் மக்களும் எங்களை பார்க்குறாங்க, நாங்களும் அவங்கள பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே எங்களுக்கு அறிவித்த ஒரு ஊக்கத்தொகை மிக குறைவு. இப்பொழுது 5000ஆக நமது முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தியிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு மிக ஒரு சந்தோஷத்தையும் பேரானந்தத்தையும் தருது. இதுபோன்று வருகின்ற காலகட்டங்களில் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளோடு, இது மட்டுமல்ல பல்வேறு நகரங்கள்லேயும் நிகழ்ச்சி நடக்கணும்னு எங்கள் கலைஞர்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.